மஞ்சள், குங்குமம், பிளவுஸ் பெட்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு இதே கொடுத்துட்டு இருப்பீங்க? அந்த பிளவுஸ் பெட் பிரயோஜனமே இல்லாம கபோர்ட்லயே இருக்கும். மஞ்சள் குங்குமம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு விசேஷத்துக்குன்னு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஸ்பெஷலா, பாசிட்டிவா, யூஸ்ஃபுல்லா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல. அதுக்கு நான் சொல்றேன், இந்த 3 ஐடியாஸ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், வெள்ளிக்கிழமை பூஜையா இருந்தாலும் சரி, இல்ல லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணமா இருந்தாலும் சரி, லக்ஷ்மி இல்லாட்டி அம்பாள் ஐடல்ஸ கொடுங்க. செகண்ட், கல்யாணம் ஆகுறதுக்கு ராகு கேது பூஜை பண்றீங்க, சிவன் பார்வதி ஐடல்ஸ் கொடுங்க. தேர்ட், சத்யநாராயண பூஜை பண்றது எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி கேட்கறதும் அவ்வளவு விசேஷம். அப்படி அந்த பூஜைக்கு பெருமாள் ஐடல்ஸ் கொடுங்க. இப்படி ஒரு விசேஷத்துக்கும் இந்த மாதிரியான ஐடல்ஸ் கிஃப்ட் பண்ணீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் உங்க ஞாபகார்த்தமா அவங்க வீட்டு பூஜை ரூம்ல கண்டிப்பா இருக்கும். ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு யாருங்க இவ்வளவு செலவு பண்ணுவாங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் இப்பவே பதில் சொல்லிடுறேன். மஞ்சள், குங்குமம், பிளவுஸ் பெட்னு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆகுற செலவை விட இது கம்மியா தான் ஆகும். சோ இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா கொடுங்க.